வெனிசுலா நாட்டின் பொறுப்பு அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸுடன் பிரதமர் மோடி இருதரப்பு பேச்சு நடத்தினார். வெனிசுலா அதிபராக இருந்த நிக்கோலஸ் மடுரோ, அவருடைய மனைவி சிலியா புளோரஸ் ஆகியோர் கைது செய்யப்பட்டு அமெரிக்க சிறையில் உள்ளனர். நிக்கோலஸ் மடுரோவுக்கு எதிரான வழக்கு மார்ச் 17ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. மடுரோ கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து வெனிசுலா நாட்டின் பொறுப்பு அதிபராக டெல்சி ரோட்ரிக்ஸை உச்சநீதிமன்றம் நியமித்தது. மேலும் அந்நாட்டின் மீதான தடைகளையும் அமெரிக்கா நீக்கியது. இந்நிலையில் பிரதமர் மோடி வெனிசுலா பொறுப்பு அதிபருடன் பேசியது தொடர்பாக வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் இந்தியா வெனிசுலா இடையிலான நல்லுறவுகளை விரிவுபடுத்த ஒப்புக்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். வரும் ஆண்டுகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்லும் ஒரு பொதுவான தொலைநோக்கு பார்வையுடன் அனைத்து துறைகளிலும் இரு தரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கு உரையாடலின் போது ஒப்புக்கொள்ளப்பட்டதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார்.